ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீர்ச்சத்து அதிகம் நிறைந்த சௌசௌ கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது சௌசௌ கூட்டு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும், அந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற சௌசௌ சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது கூட வேக வைக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் நல்லா வேக வைக்கிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நம்ம தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1 பல் பூண்டு, கொஞ்சம் ஜீரகம், 2 வரமிளகாய் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா காய் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வரமிளகாய், தேங்காய், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைமில் உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் காயில் மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தண்ணியெல்லாம் இருக்குது, கொஞ்சோண்டு தண்ணி இருக்கிற அந்த தண்ணி கூட நமக்கு நல்லா சுண்டி வரணும். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பராக சௌசௌ கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. வெயில் காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீர் சத்து அதிகம் நிறைந்த காய்களை வாங்கி சாப்பிட்றது வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி முறையில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.